Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இந்த 12 ராசிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான குணாதிசய பலன்கள் ஏற்படும் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். மேலும் அவர்கள் எந்த இறைவனை எந்த கோவிலிலே சென்று வணங்க வேண்டும், எந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் பாராயணம் செய்தால் வாழ்க்கையிலே நல்ல செழுமை அடைவார்கள் என்பதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays. உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள், அவருக்கு அதில் முக்கியமாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3, 4 ஆகிய பலன்கள், அப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ள பலன்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதத்தில் பிறந்த பலன்களையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள் அவங்களுடைய ராசி அப்படிங்கிறது வானமண்டலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 60 டிகிரி 60 பாகையிலிருந்து 90 பாகை, இது வானமண்டலத்திலே தெரியக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் மிதுன ராசி அப்படின்னு பேர். ஜெமினை அப்படின்னு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்க. இந்த மிதுன ராசியினுடைய அதிபதியாக உள்ளவர் புத பகவான், மெர்க்குரி அப்படிங்கிற அந்த புத பகவான். கல்விக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவர் புத பகவான். புத பகவான் நம்மளுடைய சரீரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கவர். மூளை, நம்மளுடைய விஷயத்திற்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவர் புத பகவான். அதனால் இயல்பாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதியூகம் நல்லா இருக்கும், நல்ல அறிவு பிரகாசமான வேலைகள் செய்யும் இவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு புத பகவான் நல்ல இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அதை வைத்து இவர்கள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். கொஞ்சம் புத பகவான் சரியில்லாத இடத்துல இருந்தால் நல்ல அறிவு பிரகாசங்கள் இருந்தாலும் அது இவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாக இல்லாதபடியான சூழ்நிலைகள் அமைந்துவிடும். அதே மாதிரி இந்த புத பகவானினுடைய ஆதிக்கம் இந்த மிதுன ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு விஷயத்தில் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களிடம் இருக்கும். 2ஆம் ஆதிபதியாக சந்திர பகவான், அதனால் நல்ல பேச்சு, ஒரு பேச்சிலே தெளிவு, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடிய சுபாவம் இவர்களிடம் இருக்கும். 3ஆம் பாவாதிபதியாக இவங்களுக்கு சூரியன் வருவதனால சகோதர சகோதரிகள் மூலமாக இவங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும், அல்லது அவர்களுடைய வளர்ச்சியிலே சகோதர சகோதரிகளுடைய பங்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கும். அதே மாதிரி தான் 4ஆம் ஆதிபதியாகவும் உங்களுடைய ராசி நாதனாகவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு புத பகவான் வந்துருவார். அதனால் ஒரு விஷயத்தை வாங்குவது, அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க, வஸ்துக்கள் வாங்குறாங்க, அல்லது ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு வாகனம் வாங்குறாங்க, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்குறாங்க அப்படின்னா முதல்ல இவங்க வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு சரியானபடியான அமையாது, அது நல்ல ஒரு இதுவாக இருக்காது. ஒன்றை விட்டு அடுத்தது வாங்குவாங்க, அதுதான் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அல்லது எப்படி இருக்குன்னா ஒன்று வாங்கலான்னு முடிவு பண்ணி இருப்பாங்க, அது இவங்களால் வாங்க முடியாது, வேற ஒன்று இவங்களுக்கு நினைக்காதது இன்னொன்று இருக்கும், அதுதான் இவங்களுக்கு அமையும், ஆனால் அதுதான் இவங்களுக்கு நல்லபடியாகவும் இருக்கும். இது ஒரு சாதாரண ஒரு ஃபோனாக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கலாம், வீட்டு உபகரண பொருட்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுதான் இவங்களுக்கு ஒன்றை விட்டு அடுத்தது தான் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 4க்கு அதிபதியாக புதன் வருவார். புத பகவான் பெரும்பாலும் ஒன்றை விட்டு அடுத்ததற்கு பலனை அதிகமாக கொடுப்பார். அப்புறம் 5ஆம் ஆதிபதியாகவும் 12ஆம் ஆதிபதியாகவும் இவங்களுக்கு சுக்கிர பகவான் வருவாங்க. அதனால் அந்த சுக்கிர பகவான் 5, 12 இரண்டுக்கும் ஆதிபத்தியம் வர்றதுனால இவங்களுக்கு என்ன அப்படின்னா குழந்தைகள் சிறு வயசுலேயே நல்லா ஒரு படிக்கிறதாக இருக்கலாம், இவர்களுடைய குழந்தைகள் நல்ல படிப்பு நல்ல இதில் இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்திலே மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. ஒன்று அவர் வெளிநாடு போகிறது, இல்லை வெளியூர் போகிறது, அல்லது வடநாடுகள் போகிறது, இல்லது இவர்களை விட்டு
தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, அல்லது அவங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சிக்காக வெளியூர் போய் படிக்கிறது அப்படிங்கிற கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருப்பாங்க இவங்களுடைய குழந்தைகளை விட்டு. அதே மாதிரி இவங்களுக்கு 6ஆம் ஆதிபதியாகவும் 11க்கு ஆதிபத்தியம் கொண்டவராகவும் செவ்வாய் வந்துடுவார். அதனால் உணவு பதார்த்தத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரங்க. ஏன் அப்படின்னா 6ஆம் ஆதிபதியாக செவ்வாய் வருவதனால உணவு பதார்த்தங்கள் சரிவர உங்களுக்கு உவ்வாமையை ஏற்படுத்தும். ஒரு சில விஷயங்கள் சரியானபடி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளி உணவோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் சரியில்லாத உணவை சாப்பிட்டுட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாதபடியான சூழ்நிலைகள் வந்துவிடும். அதனால் ஆகாரம், அதாவது சாப்பாடிலே சரியான நியமத்தை கடைபிடிக்கணும் மிதுன ராசிக்காரங்க. இன்னொரு சிறப்பு இவங்களுக்கு என்னன்னா, 7ஆம் ஆதிபதியாகவும் 10ஆம் ஆதிபதியாகவும் குரு பகவான் வந்துடுவார். இதில் மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் அவங்களுடைய தாய் தந்தையர்கள் அல்லது அவர்களுடைய குடும்பத்தினுடைய பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸ் என்ன இருக்கோ அதே ஃபேமிலி பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு 7-10 அந்த குரு சம்பந்தப்படுவதனால, அப்படி இல்லைன்னா ஒரு வேலை பார்த்து கொண்டு இருந்தால் கூட ஒரு அப்பாவினுடைய தொழில், இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காரு, அல்லது இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அப்படின்னா, அந்த தொழிலையும் சேர்த்து செய்யக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும். அப்பாவுக்கு அவருடைய பிஸ்னஸ்லையும் கொஞ்சம் பார்த்துப்பாங்க, அதே மாதிரி தனக்குன்னு தனித்துவமான ஒரு வேலையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் மிதுன ராசிக்காரங்கள்ட்ட. அப்புறம் அஷ்டமாதிபதியாகவும் 9ஆம் ஆதிபதியாகவும் சனி பகவான் வருவார். பொதுவாகவே ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லதை கொடுப்பவரும் சனி பகவான் தான், நல்லதை கெடுப்பவரும் சனி பகவான் தான். ஏன்னா 8, 9 இரண்டுக்கும் சனி பகவான் வந்துடுறதுனால சனி பகவான் அள்ளியும் கொடுப்பார், அல்லது கொடுக்கிறத தடுக்கவும் தடுப்பார். ரெண்டுமே செய்வார். ரெண்டுமே உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை வைத்து சனி பகவான் ஒன்று கொடுக்குற இடத்துல இருந்தால் அள்ளி கொடுப்பாரு, கெடுக்கிற இடத்துல இருந்தால் மொத்தமாகவும் கெடுத்துருவார். ஏன்னா அஷ்டமஸ்தானத்திற்கும் அவர்தான் அதிபதி, 9 பாக்யஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி பகவான் வர்றதுனால இந்த மாதிரியான பலன்களை அவர் வழங்குகிறார். அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த 9உடன் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்க ஒரு வேலை பார்த்தாலும் கூட, அல்லது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் வயதான காலத்திலும் கூட ஒரு படிப்பிலே ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அப்டேட்டாக இருக்கணும், கரண்ட் ஸ்டேட்டஸில் நம்ம அப்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் இயல்பாகவே இவர்களிடம் இருக்கும். அது மாதிரி ஒரு தன்மை கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களினுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான். புத பகவானை தினந்தோறும் வணங்கி வாருங்கள். அதே மாதிரி இந்த புத பகவானுக்கு உண்டான ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம். ஓம் பிரியங்கு குலிகாஸ்யாமம் ரூபேணா பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம்புதம் பிரணமாம் யகம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்லோக மந்திரம். இதை பாராயணம் பண்ணலாம். அதே மாதிரி புத பகவானை அவருடைய ஆற்றலை பரிபூர்ணமாக நமக்கு தரக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம். உங்களுடைய ஜாதகத்தில் புத பகவான் சரியில்லாத இடத்துல இருக்கின்றார், என்ன செய்வதுன்னு தெரியலனா இந்த காயத்ரி மந்திரத்தை நல்லா பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் அவர் புத பகவான் நல்ல அனுகிரகத்தை தருவார். அவருக்கு உண்டான அந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஓம் புதக்ரஹாய வித்மஹே இந்து புத்ராய தீமஹி தன்ன சௌமிய பிரஜோதயாத் அப்படிங்கிறது அவருக்கு உண்டான அந்த காயத்ரி மந்திரம். இதை பாராயணம் செய்து பண்ணி வாருங்கள். அதே மாதிரி இந்த மிதுன ராசியிலே முதல் நட்சத்திரமாக வருவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷம் நட்சத்திரம். மிருக சீரிஷம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவங்க, அதாவது 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கலை சார்ந்த அறிவு, நல்ல ஞானம், நல்ல விட்டு கொடுத்து போகக்கூடிய நல்ல பக்குவம் இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், அதில் ஒரு ஆற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கு இந்த ராகுவினுடைய ஆதிக்கம்
கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பூர்வீக விஷயங்கள் அவங்களை எல்லாவற்றையும் நல்ல ஒரு செழுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இயற்கையான குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க மிதுன ராசியில் வருவாங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று தந்தையாருடனே சேர்ந்தே இருப்பாங்க, அல்லது தந்தையாரை விட்டு விலகியே வந்துடுவாங்க. தந்தையாருடன் சேர்ந்து இருப்பவங்க தந்தையாரினுடைய வேலையவே செய்து கொண்டு அப்படியே இருப்பாங்க. அல்லது இவங்க தந்தையார் என்ன வேலை செய்கிறாரோ அதுலேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக வேற ஒரு இடத்துல வேற ஒரு வேலையை செய்து கொண்டு இருப்பார்கள். அப்படியான ஒரு குணாதிசயம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையும். முன் சொன்ன மாதிரி இவங்க அந்த புத பகவானை வழிபாடு செய்தாங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்க சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம், பெரும்பாலும் புத பகவானுக்கு காரக தெய்வம் அப்படின்னு யார் பார்த்தீங்க, அதிபதி பிரத்யதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய திவ்ய க்ஷேத்திரம். அந்த திவ்ய க்ஷேத்திரம் சென்று அங்கே ரங்கநாதரை வழிபாடு செய்ய வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது நிச்சயம் மிதுன ராசிக்காரங்க ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபாடு செய்து வந்தார்களே ஆனால் பல நல்ல பலன்கள் பெறுவார்கள். குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி அடையும். வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பலவிதமான தடைகள் நிவர்த்தியாகும். இதை செய்தால் நமக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையும் என்பதை தெரிந்தும் அதை செய்ய முடியாத, அது நடைபெறாத சூழ்நிலைகள் இருந்து வந்தால் அவைகள் எல்லாமே மாறும். சிவாய நமக. Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays. உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்.